ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பேஸ்லேருந்து அடுத்து வந்து ஒரு கார் மோட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதை அப்புறம் நம்ம கேம் வந்து ஆட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ என்ன கார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாம்போகினி டெர்சோ அப்படின்னு போட்டிருக்காங்க பேர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் நான் வந்து கீழே போடுறேன் அந்த கார் பேர். ஸோ இந்த கார் மோடை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் பேஸ்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பாரு லிங்க்கு. ஸோ நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு காட்டும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு அந்த லிங்க்கை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பிட் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இந்தியன் பேசிங்கில் போட்டால் கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் வரலன்றீங்க. அது என்கிட்ட கேட்டால் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இந்தியன் பேஸில் இருக்கிற, அதாவது நம்ம ரோஹித் கேம்பை பாட்டை கேட்டால் தான் ஏதாச்சும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு மோடும் எக்ஸ்ட்ராவாக ஏற்றலை, கார் மோடு மட்டும்தான் ஏற்றுறேன். சரி, பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கும் காப்பி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு வரதா இல்லைன்றதை பார்த்துருவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போய் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, டிக்கு கொடுத்துருவோம். எங்கடா வரமாட்டேங்குது? ஐயோ போச்சா சோளமுத்தா ஆப்பாடி. பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் லோடர் வந்துருச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார் வந்துருச்சுங்க. ஸோ காரோட சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 1C, அதாவது 2 போட்டால் வந்துடுங்க. 1 போட்டால் நமக்கு வந்து கேஜிஎஃப் ராக்கி பாய் பைக் தான் வரும். ஸோ 2 போட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி லாம்போகினி டெர்சோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை வந்து நேற்றுக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிங்களான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணால் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துருச்சு. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஒர்க்கிங் போடுறீங்க. ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அதெல்லாம் போடுறீங்க. ஸோ அது வந்து என்னதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் கேம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த மோட் ஸ்லாட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் வரல. அப்புறம் இன்டர்நெட் ஆப்ஷனில் வந்து அந்த சீட் மோட் ஃபைல்ஸ் ஆப்ஷன்லாம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேம் வந்து மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்படியும் வந்து அதே மாதிரி தான் வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கழித்து வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது வந்து எப்படி சொல்கிறது, செல்லில் வந்து மோடு இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயந்தான். இருந்தாலும் சில பேருக்கு வந்து வரமாட்டேங்குது. ஆனால் அதை அவர் வந்து பார்க்குறாரா என்னன்னு தெரியல. நமக்கும் தெரில. நம்ம ஏன்னா நமக்கு சொல்ல முடியாதுல்ல என்ன அப்படின்ட்டு. அதனால தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து பிசி வச்சுருப்பேன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கஸ்டம் கேபினெட், அதாவது நமக்குன்னு வந்து ஒரு கேபினெட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது புது கேபினெட் வந்து போட்டிருக்கேன் ஆர்ஜிபி கேபினெட்டில். அதோட எடிட் பண்ண வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ நீங்களே பாருங்கள். Brother, what's that? ஓகே. ஸோ பிசி இந்த கேபினெட் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆர்ஜிபியில் கிரியேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, பார்த்தீங்கன்னா மோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு அப்புறம் கேமுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 லிங்க் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து 2ஆவது லிங்க் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபைல் லோடர்னு வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 5 லிங்க் கொடுத்துருக்காரு. 5 லிங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லாம்போகினி டெர்சோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. அதாவது இது இந்த லிங்க் ஒர்க் ஆகாட்டி 2ஆவது லிங்க் ஒர்க் ஆகாட்டி 3ஆவது லிங்க் அந்த மாதிரி போட்டிருக்காரு போல். பார்த்தீங்கன்னா 5 லிங்க் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் கேட்கலாம் அந்த வீடியோவில் இன்ட்ரோ வைக்கல அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுனா இப்போ எல்லாம் மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து அதில் இருந்தாச்சும் எடுக்கணும். பழைய வீடியோ ஏதாச்சும் போட்டிருப்பேன், அதை தான் எடுக்கணும். என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஸோ அப்படின்னா லிங்க்கோட அதாவது மோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கார்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.